வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நான் எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு தாழ்ந்தாலும் மற்றவரை விட்டு கொடுப்பதில்லை. எனக்கு எந்த விதமான ஒரு போர்வையும் இல்லை. அதனால் எனக்கு நான் பெரியவன் நான் சிறியவன் எண்ணங்கள் எனக்கு இல்லைன்னு ரொம்ப தீர்மானமான ஒரு முடிவுடன் தான் உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். காற்றடிக்கும் திசையிலெல்லாம் காற்றாடி போகுதப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கடவுள் அமைத்து கொடுத்த பாதையிலெல்லாம் சென்று அதிலே உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய திறமையை காட்டி அதை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியதில் அழகாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர் நீங்கள். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் மூன்றுமே உங்களுக்கான சகாயத்தை செய்கிறது. உத்திராட நட்சத்திரம்னா சூரியன், திருவோண நட்சத்திரம்னா சந்திரன், அவிட்ட நட்சத்திரம்னா செவ்வாய். ஸோ தாய் தந்தை மற்றும் சகோதரர்களுடைய அந்யோன்யமும் அவர்களுடைய அனுகூலமும் உங்களை தொடர்ந்து வருவதனாலே ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே நல்லதொரு மூவை கரெக்டாக காட்டிகிட்டு இருக்கிறீங்க. எத்தனை விதமான உயரத்துக்கு செல்லும் போதும் விழுவதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் வரையாடி எப்படி தாண்டி போதோ அப்படி தாண்டி போயிடுறீங்க. பாதாளத்துக்குள்ளே விழுந்து எழுந்துக்கிறோம் அப்படின்னாலும் அங்கே சாக்கடையாக இருந்தாலும் சரி, சதுப்பு நிலமாக இருந்தாலும் முதலையாய் திருப்பி வெளியே வரீங்க. அப்படி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டவர் நீங்கள். எதை செஞ்சாலும் வேகமாக செய்யணும் என்ன என்றும் இருப்பதனாலும் செய்கிற காரியங்களுடைய தன்மைகள் உங்களுக்கு பல விதத்திலும் புரிவதனாலும் நம்ம சால்மா சொல்லுவாங்க 10 விதமான வேலைகளை ஒரு நிலையில் செய்யக்கூடியவர். இப்படி அத்தனை விதமான குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குதுங்க. இப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்கள் ராசிநாதர் 3ஆம் இடத்துல வக்ரம் பெறப்போகிறார். உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்க்கக்கூடியதாக சூரியனும் புதனும் இருக்க போகிறார். அந்த புதனும் வக்ரம் பெறப்போகிறார். இந்த சூழ்நிலையில் உங்கள் ராசியின் அஷ்டமஸ்தானமான செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு சிம்ம ராசிக்குள்ளார. அவர் உங்கள் குடும்பஸ்தானமான இந்த கும்பராசியையும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை மீனராசியும் பார்க்க போகிறார். சனி பகவான் தன்னுடைய பார்வையாலே நேரடி பார்வையான 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசியை பார்க்கிறார் 5ஆம் இடத்தை. அதே போல் உங்களுடைய விரயஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசியை பார்க்குறாரு. பார்வை நல்லா இருக்குது. முக்கியமான பார்வை குருவுடைய பார்வை இல்லைங்களா? அவர் எப்படி பார்க்குறாருன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், விரயத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு கிளியராக இருக்குது. அதுவும் முக்கியமாக குடும்பஸ்தானத்தையும் விரயம் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆள்களுக்கு செலவுகள் கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ செலவு கட்டுப்பட்டாலே வரவு வந்துடும். தனக்காரகன் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே எப்படி குடும்பத்தில் செலவு வந்தாலும் பணம் வருவதற்கு வாய்ப்புகள். ஏற்கனவே ராகு குடும்பஸ்தானத்தில் இருப்பதனாலே நிறைய செலவுகள் வருவதற்கும் மருத்துவ தொடர்பான செலவு வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி பணம் வரணும் இல்லைங்களா? இதை அழகாக குரு அனுகிரகத்தினால் பார்க்கக்கூடிய 6ஆம் இடத்துல மறைந்து கொண்டு பார்க்கிறார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாள். உங்களுக்கு குரு கெட்டவர் மறைந்திருக்கிறார், ஆனால் தன் பார்வையாலே அனுகிரகமாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு லாபங்கள் வருகிறது. உங்கள் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் ரெட்ரோகேட் ஆகி 2ஆம் இடத்தை பார்ப்பது மருத்துவ தொடர்பான செலவுகள் வந்தாலும் அதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசை ஏற்பாடு பண்ணி வச்சுருவார். கவலைப்பட வேண்டியதில்லை. இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்களிலேருந்து கொஞ்சம் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். இதை எம்பசைஸ் பண்ணுற மாதிரி தான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பது ஓரளவுக்கு தெரியுது. எங்கேருந்தோ பணம் வரப்போகுது, கவலைப்படாதீங்க. வெளி நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தங்கள் இல்லை டிக்கெட் வாங்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும், அது விஷயமாக கொஞ்சம் வர்த்தக தொடர்போ இல்லை சுற்றுலாவோ போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு குடும்பத்தோட கெட் டுகெதர்னு சொல்லுவோம். இந்த செலவுகள் விரய செலவுகள் தான், ஆனால் இருக்கும். இந்த விரயம் உங்கள் ஃபேமிலியோடு இருக்கும். குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சனி பகவான்
மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியான குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தோடு கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பிரயாணங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறது. தொழில் ஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் ஆட்சியிலே அமர்ந்ததுனாலே தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். லாபம் வரும். பண வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதிர்பாராத பண வரவுகள் கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும், செய்யக்கூடிய காரியங்களிலே தெளிவான செய்கைகள் இருக்கும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய 8ஆம் இடம்ங்கிறனால கொஞ்சம் பயத்துடன் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. லாபங்கள் அதிகமாக வருமா அப்படின்ற கேள்விக்கு லாபங்கள் உண்டு, பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறதும் மனசில் வச்சுக்கொள்ளணும். குழந்தைகளின் படிப்பு விஷயத்திலும் குழந்தைகளுடைய வாழ்க்கை விஷயத்திலும் அதிகப்படியான கவனம் செலுத்தினீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருப்பதற்கான வாய்ப்புகள். முக்கியமாக இந்த காலகட்டங்களிலே அவர்கள் இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான படிப்புகளெல்லாம் படிக்கணும்னு கேட்பாங்க. ஏன்னா சனியோடும் சுக்கிரனும் பார்ப்பதனாலே மோஸ்ட்லி அண்ட் செவ்வாய் சனி பார்ப்பதனாலே இந்த இன்ஜினியரிங்கில் ஆட்டோ ரிலேட்டட் இன்ஜினியரிங் சொல்லுவோம்னா ரொபோட்டிக் இன்ஜினியரிங் இதை பற்றின இன்ட்ரெஸ்டடான கோர்சஸ்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி படிக்கும்போது அவர்களுக்கு நன்மை உண்டாகும். புதனும் சூரியனும் தன்னுடைய பார்வையாலே உங்களை பார்ப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. 7ஆம் பார்வை அப்படிங்கிறது நல்ல சுகத்தை கொடுப்பதாகும், குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்துவதாகவும் அமைவது புதனுடைய தன்மையிலே நல்லதாக அமைவதும். 7ஆம் பார்வையாக நமக்கு சூரியன் பார்க்கறதுனாலே அலைச்சல்கள் தொழில் நிமித்தம் நிறைய இருக்கும். கொஞ்சம் உடலில் சூடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் உடலில் கொஞ்சம் சோர்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதத்திலே குரு பௌர்ணமி அப்படின்னு வரும். அந்த குரு பௌர்ணமி அன்று அவசியம் உங்களுக்கு வாழ்க்கையிலே மறைந்திருந்தும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லதை நடத்தி கொண்டிருக்கிற குருவை வணங்கினீர்கள் என்றால் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும்.